நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆம், அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்துக்கும் நமக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன? இந்த உலகம் மனிதர்கள் தங்களை எப்படி நடத்துகிறார்களோ அப்படித்தான் அவர்களை திரும்ப நடத்த எத்தனிக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாமோ, இந்த உலகம் நம்மை எப்படி நடத்தினாலும் கிறிஸ்து நம்மை எப்படி நடத்தினாரோ அப்படித்தான் நாம் அவர்களை நடத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், கிறிஸ்து நம்மை எவ்வாறு நடத்தினார்? நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை அவர் மீட்டு கொண்டார். அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். அதே மன்னிப்பை இந்த உலகத்துக்கு நாம் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் மற்றவர்களை, நம்மை வெறுக்கிறவர்களை நாம் நேசிக்கவும் அவர்களை அன்பு செலுத்தவும் அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த நன்மையான இந்த சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த தீமை நிறைந்த உலகத்தில் நாம் நன்மையை கொண்டு செல்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆமென்.